பிறந்த காலத்துலேருந்து அப்பா அம்மா செய்த காலம் எல்லாம் இங்கே புத்தூரில் வந்து தோட்ட விவசாயம் தான். இங்கே ஸ்பெஷலி ஒரே அடிக்கா போடுங்க மட்டும் ஒரு 10 சாக்கு 15 சாக்கு அப்படி தான் போடுவோம். பீட்ரூட்டுலாம் 300-400 விதை இப்போ 100-150 ரூபா போகுது. எப்படியும் ஒரு 4000-5000 கிலோ வரும். இனி நாங்கள் இது வட்டி இப்போ அறுத்து கொண்டே அங்கே வச்சு இனி நாளைக்கு நீ ஒரு கூலிக்காரரை கூப்பிட்டு தான் நடுறது. செவ்வந்தி நட்டுக்கிடாது. அப்போ இந்த பீட்ரூட்டில் இந்த பூச்சிகள் விழாது, இதெல்லாம் வந்து விழும் பூத்தோடனே. முதல் தோட்டம் கட்டி கொட்டை தான் நட்டுருக்கணும். அந்த கொட்டை இப்படி எல்லாம் 4-5 கண்டா வந்திருக்குது. இவேனி அந்த வரம்பில் ஒவ்வொன்று ரவுண்டை விட்டுட்டு மேலதிகமாக வந்த எல்லாத்தையும் பிடுங்கி வெங்காயம் கிண்டுறது, வெங்காயம் நடுகிறது, மற்ற அந்த பயிர்களுக்கு புல் எடுக்கிறது. இப்படி 3 நிற்குது இல்லை, இது 3 கண்டு நிற்குது. 3 கண்டு நிற்குது, 2 விட்டுட்டு 1 பிடுங்குறது. இனி பேரும் பெரிய கிழங்க 50,000 ரூபா ஒரு அந்தர் முடியும். வெளிநாட்டுக்கு முயற்சி செய்தேன்னா சரி வரையில். எந்த நாட்டுக்கு போக முயற்சி செய்து நீங்கள்? பெரிய நாடு தான், கனடா பக்கம். கனடா போக முயற்சி செய்த நீங்கள்? வணக்கம், தமிழோடு தரணி எங்கும். இது உங்கள் ஆர்ஜே தமிழா, நான் உங்கள் கேஜே திவா. ஓகே, நிறைய தோட்ட வீடியோக்கள், அதாவது தோட்டம் சம்மந்தமான, அதாவது விவசாயம் சம்மந்தமான வீடியோக்கள் நிறைய வந்து நான் போட்டுக்கொண்டு இருந்தேன். அதுக்கு வந்து நீங்கள் உண்மையிலே ரசித்து பார்த்து இன்னும் நிறைய வீடியோக்கள் போடுங்கன்னு சொல்லி எனக்கு வந்து மெசேஜ் பர்சனலாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி போட்டுக்கொண்டிருக்கிறீங்க. ஸோ அந்த வகையில் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் வீடியோ போடலாம். ஸோ அப்போ எல்லாம் போட்ட வீடியோக்கள் திரும்ப போட்டுக்கொண்டிருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அந்த பெரும்பாலான வீடியோவில் வந்து பதிவேற்றம் செய்கிறதில்லை. ஸோ இப்போ இது வந்து என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் பீட்ரூட் தோட்டத்துக்கு வந்து நிற்கிறேன். இது ஃபுல்லாகவே பீட்ரூட் தோட்டம். ஸோ மிகப்பெரிய ஒரு பீட்ரூட் தோட்டம் பெரிய அளவில் வந்து செய்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ அதை தான் நான் இன்றைக்கு வந்து வீடியோ எடுக்க வந்து நான் வந்து ஸோ பீட்ரூட் சம்மந்தமான இது வந்து பீட்ரூட்டில் உண்மையாக சொல்ல போனால் நிறைய நன்மைகள் வந்து இருக்குது பீட்ரூட் வந்து சாப்பிட்றதால. ஸோ அப்போ இந்த சாப்பிட்றதோட நிப்பாட்டாமல் இந்த பயிர் வந்து எப்படி செய்கிறாங்க, அது எப்படி வருது, எப்படி வந்து நமக்கு வந்து சேருதுன்றதை எல்லாத்தையும் வந்து இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. வீடியோக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போது அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நிறைய தோட்டங்கள் வீடியோக்கள் எல்லாம் வந்து போட்டிருக்கோம். இன்றைக்கு தான் உங்களுக்கு வந்து இந்த பீட்ரூட் தோட்டம் சொன்ன மாதிரி அந்த காட்டப்படி தான் வந்து இந்த பீட்ரூட் நாட்டியிருக்காங்க. இந்த தோட்டத்தினுடைய உரிமையாளர் ஐயா நிற்கிறார். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறோம், பரவாயில்ல. என்ன இது வந்து எருவா? எரு பவனியாவிலேருந்து வந்த இடத்துல பறிச்சோம் நாங்கள். இப்போ இப்படி ஒரு லோட்டு எடுக்கிறேன்னு சொல்லிச்சுன்னா கூட முடியும். இது பெரிய லோட்டு 90,000 ரூபா. ஏண்டா இது வந்து இதாக அந்த பெரிய கிண்டராலே? இல்லை, இது சின்ன வடிகால பறிச்சேன் நான், பேக் கணக்கா? அப்போ 30,000 ரூபாய்க்கு பறிச்சது. இது கூட 30,000 ரூபா? 30,000 ரூபா. அதில் எருவுலையும் வந்து எப்படி இது இருக்குன்னு இப்போ மாட்டு பண்ண வச்சுருக்கீங்களோ, இது வந்து கொடுக்குறோங்களா? அப்படியே பணம் பட்டியெலாம் ஏற்றி கொண்டு தந்தவன். இப்போ காலமாக தான் பறிச்சோம் நாங்கள், 2 காலம். 2 காலமையில் வச்சு. ஓகே. இப்போ ஐயா வந்து இப்போ உங்களுக்கு எவ்வளோ கால அனுபவம் ஐயா இப்போ அந்த தோட்ட தொழிலில்? ஒரு 30-35 வருஷம் வரும். 35 வருஷம் வரும். ஸோ நாங்கள் நேற்று தினமே தான் அதில் போய்கள் வந்து ஐயா பார்த்துட்டு போனாங்க. நான் உண்மையிலே அந்த நிறைய தோட்டங்கள் நான் சொன்ன மாதிரி வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். ஆனால் வந்து இந்த பீட்ரூட் தோட்டம் சம்மந்தமான வீடியோ வந்து நான் போடலை. ஆனால் ஐயா வந்து இந்த பெரிய அளவில் அப்படியே ஒரு காட்டு அந்த பக்கத்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக வந்து பீட்ரூட் தான் செஞ்சுருக்கார். இது யாருன்னு சொல்லி தோட்டம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐயாட பேர் என்னையா? பி. கிருஷ்ணராஜா. கிருஷ்ணராஜா. எத்தனை வயசு ஐயா? 60 வயசு. 60 வயசா? ஓயா முளைச்சி கொண்டு இருக்கிறீங்க இந்த இதுலேருந்து. அப்போ எத்தனை பிள்ளைகள்? 2 பொம்பளை பிள்ளையும் ஒரு ஆம்பளை பிள்ளை. எல்லோரும் வெட்டிங் பண்ணிட்டாங்களோ? இல்லை. இப்போ தான் ஒரு ஆளுக்கு 20 வயசு, ஒரு ஆளுக்கு 21. ஓகே. மகனுக்கு 15 வயசு. ஓகே. அவர் ஓயில் படிக்கிறார். அப்போ உங்களோட காலகாலமாக உங்களோட விவசாயம் தான் உங்களோட தொழில்? நான் படிப்பு விட்ட நாளையிலேருந்து விவசாய தொழில் தான். வெளிநாட்டுக்கு முயற்சி செய்தேன்னா சரி வரையில் செய்கிறேன். எந்த நாட்டுக்கு போக முயற்சி செய்து நீங்கள்? பெரிய நாடு தான், கனடா பக்கம். கனடா போக முயற்சி செய்து நீங்கள்? அப்போ இப்போ இந்த தோட்ட தொழில் செய்கிறதால பிரச்சனை இல்லையா உங்களுக்கு? இல்லை, பிரச்சனை இல்லை. நான் தோட்டத்தில் லாபம் இல்லை, அதுதான் ஒன்று பிரச்சனை. கடந்த இந்த வெயிலில் கஷ்டப்படுறதுக்கான லாபம் இல்லை. சரி, அப்போ நீங்கள் இதுக்கு காலகாலமாக வந்து இந்த பீட்ரூட் இதான செய்கிறேன் நீங்கள்? வெங்காயம், பீட்ரூட்டு, உருளைக்கிழங்கு, மிளகாண்டு, கத்தரி எல்லாம் செய்கிறாங்க. நான் இன்றைக்கு தான் உண்மையிலே வந்து பீட்ரூட் அதெல்லாம் சாப்பிட்ருக்குன்னு பார்த்துருக்கேன். அந்த இதில் இன்றைக்கு தான் நேரடியாக வந்து இந்த பீட்ரூட் தோட்டத்துக்குள்ள வந்திருக்கேன் வந்து. ஸோ அவங்க பார்ப்போம். இன்றைக்கு வந்து ஐயா ஏதோ சொன்னவர், ஏதோ அந்த கண்டை பிடிங்கி நாட்டுறதோ இது சம்மந்தமாக எனக்கு தெரியாது வந்து. அவங்க பார்ப்போம் அப்படியே. ஓகே. இப்போ இது வந்து இப்போ எப்போ நாட்டினது? இது இன்றைக்கு 33 நாள்.
இது நாட்டி இப்போ எப்படி பருவத்தில் நாட்டுவீங்க வந்து? அது கொட்டை தான் நட்டுறாங்க, சின்ன சின்ன கொட்டை. இது மல்லி அளவில் மல்லி இருக்குல்ல, ஆமாம், அப்படி கொட்டை தான் கிடந்து எல்லாம் நட்ட. சின்ன சின்ன நடுற இப்போ கண்டா நடுற இல்லை, கண்டா நடுற இல்லை, கொட்டை தான் நடுறது. தெரியாமல் கேட்க உண்மையிலே வந்து எனக்கு தெரியா, அதான் இப்படி இப்படி கேட்கலான்னு சொல்லி போட்டு வந்து கீழே கொமாண்ட் அடிக்கிறே இல்லை. உண்மையிலே எனக்கு தெரியாத விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கணும். அப்படி தான் நான் உங்களுக்கு வந்து அந்த வீடியோவில் சொல்கிறேன். சரி, அப்போ நாட்டின உறவு திரும்ப இப்போ இத்தனை நாளையால் வளர்ந்துட்டு இவ்வளோதுக்கு 33 நாளையால் இவ்வளோத்துக்கு வந்துடுது. இன்னும் ஒரு 65 நாளையால் அறுவடை செய்வோம். நாங்கள் நாட்டி 65 நாளையால் அறுவடை செய்யும். அறுவடை செய்யும். இப்போ இது வந்து இவ்வளவும் எத்தனை இந்த ஏக்கர் மாதிரியே அப்படி சொல்கிறோம்? இது 4 பரப்பு, 4 பரப்பில் நாட்டி இருக்கீங்க ஃபுல்லாக வந்து. சரி, இப்போ நீங்கள் சொன்னீங்க இப்போ நாட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து அதை பிடிங்கி நாட்டுற ஏதோ ஒன்று சொல்லி எப்படி? அது தான் நாங்கள் பிடுங்கி கொடுத்து கொண்டு இருக்கிறோம். வேறு தரைக்கு நடுறதுக்கு அங்கே நேற்று நட்ட ஒரு தம்பி ஒரு ஆள் அந்த தரையில். அதுவும் உங்கள்கிட்ட தானே? அது பிராமகன் தர எங்கட தரம் பிராமகன் தான் நடுற. இப்போ நீங்கள் நாட்டிட்டு இப்போ இப்படி ஒன்று கண்ட நாட்டிங்களா? இப்போ இதுலேருந்து எப்படி பிடிங்கி கொடுக்குறீங்களா? இதுவும் 60 இதில் ரவுண்டு கிடாக்கல்லோ சோடியாக இருக்கு ரவுண்டு, அதில் ஒவ்வொன்றா கிளாயிற. ஏன் அப்படி சோடியாக விட்டால் சோடி கிழங்கு வராது? பெருக்காது கிழங்கு, பெரிய கிழங்கு வராது. அந்த சின்ன பந்து இருக்குல்ல, நாங்கள் கிரிக்கெட் அடிக்கிற பந்து, அந்த அளவுக்கு வெறும் பெருது. ஆனால் 2-3 விட்டால் பெருக்காது கிழங்கு. எங்கட நேற்று தினம் வந்து சொன்னோம் ஐயா வந்து என்னென்னா, நாளைக்கு நாங்கள் இப்படி அதாவது 2 கண்டா அந்த பருப்பு தான் நடுறது, நட்டதுக்கு அப்புறமா வந்து 2 கண்டா வந்தால் அதை ஒன்றை பிடுங்கி வேறொரு இதே மாதிரி தரையில் நடுறது நட்டா அதுலேயும் வரும். அதுலேயும் பெருக்கலாங்க. ஓகே, அப்போ பிடிங்கி கொண்டு இருக்கிறாங்களா அங்கே? பாப்போம் வருது போய். நீங்கள் வெளியே நிற்கிறீங்களோ? விஷயம் இல்லை இல்லை, அங்கே தான் நிற்கிறோம். அவர் தான் நிற்கிறீங்க. ஒரு ஆள் நேற்று நட்டு போட்டோம், மிச்சம் ஒரு ஆள் நடுது. இங்கே இதுலாம் நட்டுக்கிற அந்த சந்தை இருக்கல்லோ, இந்த மீன் சந்தை, அது பக்கத்தால் ஒரு ஒழுங்கை பிடிக்க போகுது. அப்படியே போய் அந்த அதில் போக டப்பான்னு தெரியும் தர நட்டா தர. இப்போ இதை சின்னலேருந்து நாட்டி அதுலேருந்து வருது. இப்போ நீங்கள் பிடுங்கி கொடுக்குறதால அவங்களும் வந்து இது தருவாங்களா? அப்படியா? என்ன அந்த காசு தருவாங்களா? இப்போ பொம்பளையாக்கள் வேலை செய்யணுமல்லோ, எந்த கூலிக்கே கொடுக்க வேண்டியா. அப்போ நாங்கள் காசு பண்ணுற எல்லா வேட்டையும் கூலி கொடுக்குறோம். என்னது உங்களுக்கும் இதுதானே என்ன 2 வந்து அந்த கிழங்கு இருக்காது. சரி, இப்போ வந்து பீட்ரூட் மார்க்கெட்டில் 1 கிலோ எவ்வளோ போகுது? இப்போ மார்க்கெட்டில் 150 ரூபா போகுது சில்லறை விலை. இப்போ நீங்கள் நாங்கள் கொண்டே தூக்கில் கொடுக்குறோண்டா இப்போ 90 ரூபா போகுது. 90 ரூபாய் கொடுத்துட்டு அதை விற்கிறவங்க கொஞ்சம் தெரியா, கை மாற 5-10 ரூபா கூடும் தானே. இந்த இருக்குண்ணே அறுத்து வச்சுருக்கிறீங்க. இதே எல்லாம் கிடையாது. இது அந்த இலை ஒட்டி போட்டு வச்சுக்கிடாங்க. நீ இதுதான் நடுகிறது கொண்டே தரையில். எப்படி இருக்குன்ற இதை கொண்டே நட இனி பேரும் இந்த பெரிய கிழங்க இந்த இருக்குண்ணே. இதான் பெருசு இருக்குங்க. இந்த இருக்கு இதெல்லாம் நட பெரிய பந்தளவில் வேறும். இது எப்படி அந்த இலையிலெல்லாம் வட்டி வச்சுருக்காங்க? அதே நீ கொடுத்து வேறும் தளைஞ்சு. ஓகே ஓகே ஓகே. இந்த இதில் ஃபுல்லாக அப்படி வட்டி போட்டிருக்காங்க. இது அம்மா நடுற சுகத்துக்காகத்தான் நாங்கள். இது என்ன செய்யறது? இது அப்படியே தரைக்கு பசலையாகும். இப்படி நாங்கள் பிடிக்க அள்ளி தரைக்கு பிறகு விடுவோம், பசலையாக போவோம் தரைக்கு. இப்போ இதுக்கு முதல்ல இதில் என்ன நாட்டி வச்சுருந்தேன் நீங்கள்? வெங்காயம் நாட்டை இதுக்கு முதல்ல இப்போ இது இப்போ 30 நாளைக்கு வந்து நாட்டுன்னு சொன்னீங்களே. இது 33 நாள். வேறு வேறு பயிர்கள் வந்து செய்கிறதால இந்த நிலத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? இப்போ இல்லை அப்படி ஒன்றும் இல்லை. ஓகே ஓகே. இந்த பிடிங்கிட்டு கொண்டு வராங்க பாருங்க. இது கவனமாக பிடுங்க. அதுதான் பிரச்சனை. ஓகே ஓகே. பாப்போம் பாதா ஐயா வெட்ட போகிறாரு. அப்படியே மொத்தம் மறுத்து விட்றேன் என்ன? அப்படியே வச்சா இருக்க அப்படியே கொண்டே நடச்சாரி. ஓகே ஓகே. அப்போ நிறைய வரும் போல கிட்டத்தட்ட. கிட்டத்தட்ட பாருங்க, அது ஃபுல்லாக வந்து நட்டி கொண்டே தரையில் சாணம் கொண்டு வைப்பேன். நம்ம 6 இஞ்சி கொண்டு 4-5 இஞ்சி கொண்டு நடுறேன். ஓகே ஓகே ஓகே. அந்த பாருங்க, அந்த பார்த்தீங்கன்னா அந்த அம்மாமார் வந்து பிடுங்கி கொண்டு இருக்கிறாங்க. ஸோ அதை கொடுக்க ஐயா வந்து அதை சரியாக வெட்டிட்டு அதில் அடுக்கி வைக்கிறேன்னு. இப்போ இன்றைக்கு பிடிங்கின உழவு தானே? இல்லை, முதல்ல ஒரு பொட்டி கொண்டு போட்டேன். கொண்டு போயிருங்க. ஓகே ஓகே. வட்டி வட்டி இப்படி அடுக்க வேண்டியது. அடுக்க வேண்டியது. இப்போ திரும்ப இதை கொண்டு அப்படி நடணும். கொண்டே நடுறது தண்ணிங்க விட்டு நட வேண்டியதான். ஓகே ஓகே. நீங்கள் இப்போ காலையில் எத்தனை மணிக்கு வருவீங்க உங்களோட தோட்டத்துக்கு? என்னென்ன வேலை செய்வீங்களா சொல்லுங்கள்.
இப்போ காலையில் ஓ நீங்கள் வெள்ளனை வந்து நான் காலம் 7 மணிக்கு வந்துட்டேன் ரச்சை நான் வெள்ளனை வந்து என்ன தண்ணி இறைக்கிறேன் தண்ணீர் வைக்கிறது இறைச்சிட்டு ரச்ச வேண்டிய பிடுங்கினோம் இனி நாளைக்கு மருந்து அடிக்கணும் வந்து இப்போ பீட்ரூட் நாட்டுறதுல வந்து என்ன பிரச்சனை இருக்குது ஸ்ட்ரகிள் இருக்குது அதாவது இப்போ நாட்டின ஒன்று ஏதாவது நோய் அடிக்கிறது அப்படி இப்படி செஞ்செல்லாம் புழு விழுந்தியண்டா கரைச்சல் புழு மருந்து வேண்டிக்கு அடிக்கணும் அப்போ கிட்டத்தட்ட எல்லா பயிர்களும் வந்து நடுவீங்க இல்லை சரி ஆனால் நாங்கள் இப்போ உருளைக்கிழங்கு நடுற இல்லை பெருசாக ஏனெண்டாவது முதலீடு கூட 50,000 ரூபா ஒரு அந்தர் முடிக்கும் அந்த 50 கிலோ 50 கிலோ அப்போ கொண்டு வந்து தாராவன் 35,000 30,000 ரூபாவுக்கு தருவான் நாங்கள் கொண்டு வந்து நட 50 முடியும் ஒரு அந்தர் இதுக்கு 4 அந்தர் போகணும் உருளைக்கிழங்கு நடுறது இப்போ இதுக்கு அப்புறம் என்ன இது செய்வீங்க இது அறுவடை செஞ்சது இது அறுவடை செஞ்சு போதே நீ வெங்காயம் வைப்பா வெங்காயம் வைப்பீங்க ஓகே 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 இங்கே பாருங்க இந்த இருக்குது ஃபுல்லாக இதில் வந்தால் வந்து பாருங்க இன்னும் ஒரு 2 மாதத்தியால நாங்கள் வெங்காயம் வைப்போம் வெங்காயம் வைப்பீங்க ஓகே இப்போ இது ஃபுல்லாக தோட்டம் தான் அங்காலெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் தோட்டம் அதுகள் எல்லாம் வெங்காயம் வச்சு இந்த இடம் எதையா சரியா சொல்லுங்க இந்த இடத்துல பேர் சுண்ணா மீதி மருதடி ஆஹா ஓகே அம்மாக்களோட ஒரு கதைப்போம் வணக்கம் அம்மா தீவிரமாகவே நடந்து கொண்டு இருக்கு போல இந்த இருக்கு என்ன இது காட்டு பாப்பா இந்த 2 வளர்ந்துருக்கு இதை பிடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க கடும் எப்படி அது இப்படி மூண்டா நிக்குது இல்ல இது மூண்டு கண்டு நிக்குது 2 விட்டுட்டு 1 புடுங்குறாங்க ஓகே ஓகே அந்த இருக்கு என்ன இப்படி இப்படி நிக்கும் இதை விட்டுட்டு இதை புடுங்க ஓகே ஓகே விட்டு தான் புடுங்குறாங்க இந்த எவ்வளோ இருக்கிற எந்த இடமா இருக்கு என்ன பார்த்தா சொல்லுங்க கண்டாக்கள் மாதிரி இருக்கா பதில எங்க உங்களை பார்க்க அந்த பிள்ளைகள்ட ஞாபகம் இருக்கு நீங்கள் சொல்றீங்களே எவ்வளோமா இருக்கலாம் நீங்கள் கெஸ் பண்ணி சொல்லுங்க பாபம் முகத்தை பார்த்து சொல்லுங்க தம்பி மாதிரி இருக்கிறாங்க என்ன பேர் அம்மாண்ட எனக்கு அம்மா தான் பேர் என்ன பேர் உண்மையா சொல்லுங்களேன் பேரை சொல்லுங்க ராணி ராணி ராணியா பார்த்தீங்களா அப்படி வேறேண்டு உண்மையாக தான் சொல்கிறோம் இல்லை சும்மா நக்கலை சொல்கிறோம் ராணி அப்போ வரும் ராணி இல்லை இப்போ ராணியோட சேர்த்து ஏதாவது பேர் வரும் அப்படியா மகாராணியா நானும் உங்களோட வேலைக்கு சேரலாம் போலோட பம்பலாக தானே வேலை செய்றீங்க இப்போ இதெல்லாம் பிடிக்க முடிஞ்சிட்டீங்களா இல்லாட்டி இப்போ தொடங்கி இருக்கிறீங்களோ கடும் வெயில் இந்த வெயிலில் நிற்கல இவ்வளோ காலம் வேலை செய்கிறீங்க இப்போ நாங்கள் ஒரு 12 வருஷமா 12 வருஷமா இந்த தோட்ட தொழிலாக செய்கிறீங்க எது சொந்த இடம் இங்கே தானே என்ன வேலை செய்கிறீங்களா இப்போ வந்து இந்த பீட்ரூட் வந்து கண்டுபிடிங்கி கொண்டு இருக்கிறீங்க அப்போ இதே மாதிரி வந்து வேறு என்னென்ன வேலை செய்கிறீங்க நீங்கள் வெங்காயம் கிண்டுறது வெங்காயம் நடுகிறது மற்ற அந்த பயிர்களுக்கு புல் எடுக்கிறது அப்படி செய்கிறது ஓகே 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 இப்போ அம்மாக்கள் தானே இதை எடுத்துகிட்டு போகிறாங்க அதாவது இந்த இப்படி பிடுங்கிட்டு இதை வந்து இப்போ உங்கள்கிட்ட கொண்டு வரீங்க எங்களோட தோட்டத்துக்காக நாளைக்கு நடுறதுக்கு அது நீங்கள் ஏதோ ஒரு விளக்கம் சொன்னீங்க அந்த இதை பிடுங்கிட்டு அறியணும் இவே இப்படி இதை முதல் தோட்டம் கட்டி கொட்டை தான் நட்டுருக்கணும் அந்த கொட்டை இப்படி எல்லாம் 4-5 கண்டா வந்திருக்குது இவே நீ அந்த வரம்பில் ஒவ்வொன்று விட்டுட்டு மேலதிகமாக வந்த எல்லாத்தையும் பிடுங்கி நாங்கள் வேண்டாம்னு சொன்னால் ஒரு தரம் எடுக்காட்டி அவே வெளியில் வீசுறது தான் அதை நாங்கள் இப்போ எங்களுக்கு தேவையாக இருக்கிறபடியும் எடுத்துக்கொண்டு எங்களோட தோட்டத்துக்குள்ள நட்டால் அது வந்து பயிராகி கிழங்கு வைக்கும் அப்போ அப்படி செய்கிறவங்களுக்கு ஈஸியோ இல்லை இது ஆரம்பத்தில் செஞ்சு வரவங்களுக்கு ஈஸியோ இது ரெண்டும் ஈஸி ஆனால் இப்படி நடுறதை நீ கொட்டை காசு கொஞ்சம் மிஞ்சும் நாங்கள் இந்த காசு கொடுக்குறது ஏற்கனவே கொட்டையாக நடுறதும் கொஞ்சம் சுவம் மாதிரி இது நீ நாங்கள் இது வெட்டி இப்போ அறுத்து கொண்டே அங்கே வச்சு நீ நாளைக்கு நீ ஒரு கூலிக்காரரை கூப்பிட்டு தான் நடுறது இவங்களும் கூலி கொடுக்கணும் இவைக்கும் கூலி கொடுக்க நீ நடுறவைக்கும் அங்கே கூலி கொடுக்கணும் தான் இப்படி ஒரு மாடை இப்படி ஃபுல்லாக நடுறேன்னு சொல்லி சொன்னால் எத்தனை நாள் எடுக்கும் உங்களுக்கு வந்து எத்தனை பேர் ஓட்டு வேலை செய்வீங்க எத்தனை பேருக்கு சின்ன மண்ணு 1000 கண்டு வருமே 1000
இது ஃபுல்லாக 4 பேரா? 4 பொம்பளைய எத்தனை நாளில்? ஒரு நாள் காலம் வெளிய 8 மணிக்கு வந்து 2 மணிக்கு போட்டுடும். 2 மணி அவ்வளோ வேலை வேகமாக வேலை நடுவு. அந்த கொட்டையை நடுறது ஆம்பளையே புட்டி கட்டி நான் புழுதியில் நடுறாங்க. இப்படி புழுதியில் நடுவினோம். இதே மாதிரி இப்படி புட்டிக்கு ஆக்கி போட்டோம். நாங்கள் தண்ணி பின்னால் தண்ணி விட்டு கொண்டு போய் 3-4 நாற்று முளை வந்துடும். இது நாங்கள் ஒன்றை விட்டு இருக்கோங்களே இறக்கி. ஓகே. இப்போ நீங்கள் இப்போ எவ்வளோ காலம் இந்த தோட்டத்தில் வந்து செய்கிறீங்களா? எப்படி நாங்கள் வந்து இப்போ இவே இந்த காலம் இதுதான் நான் கோண்டாவில் இவேல் பிறந்த காலத்துலேருந்து அப்பா அம்மா செய்த காலம் எல்லாம் இங்கே புத்தூரில் வந்து தோட்ட விவசாயம் தான். இங்கே ஸ்பெஷலி புத்தியங்கள் குறைவு. இதை மாறி மாறி வீட்டு விட்டு வச்சு இப்போ எங்களுக்கு அங்கே போயில கண்டு இருக்குது வேறு ஒரு தரைக்கலான்னு இதை கொண்டே நீ நட போகிறோம். வெங்காயம் நடுறது வீட்டு விட்டு கேரட்டு போயில கண்டு அப்படி மாறி மாறி அவர் உங்களுக்கு ஒரு பயிரை செய்கிறது தான். என்னென்ன பயிர் வந்து செய்யுது இங்கே வந்து ஃபேமஸாக செய்கிறேன்டா? இங்கே வந்து வெங்காயம் கூட இப்போ போயில கண்டு சீசன் இந்த மாதிரிக்கு தான் நடுறது. போயில இனி அதை விட்டுட்டு இப்போ இந்த நீ 2 சீசனுக்கு வெங்காயம் சில நேரம் திறம் இல்லையாண்டா தான் இப்போ இதை நடினோம். இதை நட்டு போட்டேன் நீ மாறிக்கு வெங்காயம் நடிவேன். ஓகே ஓகே. இப்போ உங்களுக்கு அப்போ இந்த விவசாயம் சம்மந்தமான அனுபவம் இருக்குது. அப்போ உண்மையிலே இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டு இதை நட்டு எடுத்துக்கொண்டு அதை திரும்ப விற்கிற டைமில் வந்து உங்களுக்கு லாபமாக இருக்கா? இல்லாட்டி சரியான தோல்வியும் தான் காண்றோம். உங்கள் போயில கண்டு நட்டு சரியான படு தோல்வி. ஆனால் செலவு கூடிக்கிடுது. நஷ்டமாயிட்டு அப்படியே அது கண்டு அவ்வளோ எடுவா நல்ல திறமானதாக வரையில ஒரு நடுத்தர சைஸில் இருக்குது. அதுக்கு என்ன பிரச்சனை? அது பிரச்சனை இந்த வெயில் கொஞ்சம் மழைகள் வந்து சீசன் குறைஞ்சிடுது. நல்ல விலையில் போனது இப்போ கொஞ்சம் ரக்கம்தான். அப்போ அந்த கொஞ்சம் படிவாக வந்து எடுக்கிற அளவுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. ஓகே. அப்போ இந்த பீட்ரூட் நடுறதுல என்ன பிரச்சனை? இதுகளும் பீட்ரூட் எல்லாம் ஒவ்வொரு போகிறதுக்கு தான். இந்த பீட்ரூட் எல்லாம் 300-400 தான். இப்போ 100-150 ரூபா போகுது. இனி இது கொஞ்சம் புழுக்காடா போகும். இதாண்டினா பேருந்து கொஞ்சம் விற்கும். அப்படிதான் அவரு சீசன் தான். எல்லா நேரமும் எல்லாம் விற்க மாட்டோம் இல்லை. அதே போலதான் என்ன தோட்டம் மண்டு செய்கிற நாங்கள் விட்டு எங்களை தோல்வியை கண்டுட்டோம்ட்டு விடவும் மேலாது. இது தோத்துட்டோம்டா மற்றதை வைப்போம். அது வெற்றியண்டா இந்த அப்படித்தான் மாறி மாறியோம்டா செய்கிறதா எப்படியாவது மாறி வந்துடும். இதாவது ஒன்றில் செய்து எடுக்கத்தானே போனோம். நாங்கள் இந்த தரைக்கு வெங்காயம் வச்சு அவ்வளோ நல்லா இல்லை. நாங்கள் பின்ன சும்மா தரையில் செய்யத்தானே போனோண்டு இந்த நாற்று கொட்டை எடுத்தானே வந்துட்டோம். பேருந்து வேணும் நாற்று இருக்குதாண்டா போல் அதை கூலியை கொடுத்து பிடுங்கி கொண்டே நாளை நடுவோம்ண்டு இண்டை கொண்டு போய் அங்கே வச்சுட்டு. இப்போ நீங்கள் இப்போ இதில் வந்து பிடுங்குறது இதே மாதிரி ஒரு பெரிய தரையில் நடக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி ஒரு இடத்துக்கு இல்லை இதை விட அப்படி அரைவாசி தான் வரும். அரைவாசி 500 கண்டு தானே இது நாற்றும் கொஞ்சம் தானே. நாங்கள் 500 கண்டு இதில் அரைவாசி தான் இது நடலாமா. அதுக்கு தான் கட்டியும் கிடாது தோட்டம். ஆம்பளைகள் இப்படி உழுது இப்படி எல்லாம் கட்டி விட்டு கிடா. இனி இதில் பொம்பளைகள் தண்ணி விட்டு இப்படி நடுற. ஓகே ஓகே. செவ்வந்தி நட்டு கிடாக்கு. அப்போ இந்த பீட்ரூட்டில் அந்த பூச்சிகள் விழாது. இதெல்லாம் வந்து விழும் பூத்தோடனே. ஓகே ஓகே. இது பார்த்தீங்கன்னா இந்த ஓரம் ஃபுல்லாக நட்டுருக்கீங்களே. ஃபுல்லாக அங்கே ரோடு போக நட்டுக்கிறாரு. ஏன்னா வார பூச்சியோட இதில் நிற்க வேண்டியது. இதில் நிற்கும் அதில் விழாயினா. இதுவும் வந்து ஒரு பூச்சி தடுக்கிற மருந்து. ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரிக்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 30 வருஷம் கொண்டா பாருங்க அவர் அனுபவம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி. சரி, இப்போ வந்து இப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் இதெல்லாம் நாட்டி இது அறுவடை செய்யக்குள்ள வந்து உண்மையிலே வந்து உங்களுக்கு லாபம் பெறக்கூடிய மாதிரி இருக்கா? அது நீ சந்தை மார்க்கெட்டில் படி தான் சொல்லலாம். சில இப்போ 1 வருஷத்துக்கு மாறுபடும். அப்படியா? மாறுபடும். இப்போ எனக்கு இப்போ ஒரு அளவு 80,000 ரூபா கிட்ட செலவு வந்துடுது. இப்போ இது ஆரம்ப தொடக்கத்துலேருந்து 80,000 கிட்ட வந்துருக்கு. அப்போ நாங்களே ஒரு 2 லட்சத்துக்கு விற்றா தான் எங்களுக்கு 1 லட்சம் செலவு போனால் 1 லட்சம் லாபம் பெறும். ஏண்டா இப்போ எத்தனை மாதம் இதுன்னு சொல்லி 65 நாள் அவ்வளோ கிட்டத்தட்ட 2 மாதம். 2 மாதத்தில் அந்த 1 லட்சம் ரூபா லாபமாக வருமா உங்களுக்கு? 1 லட்சம் தான் லாபம் வரும். ஆனால் நல்ல விளையாண்டா வரும். போன மார்கழிக்குள்ள 1000 விற்ற இல்லை வீட்டுக்கு. இப்போ சீசன் இப்போ இதெல்லாம் வந்து ஒரு சீசனுக்கு தானே செய்கிறீங்க? சீசன் தான் நடுக செய்யலாம். அந்த விலையை பார்த்து தான் செய்கிறேன். சீசனை பார்த்து அதுக்கு தானே மாத்திரம். அப்போ இது வந்து இந்த டைமில் விளையும் அப்படின்னு இல்லை? இல்லை இல்லை இல்லை. எந்த டைம்லையும் செய்யலாம். இப்போ வெயில் காலம் சில பேர் நடுறது குறைவு. சிவப்பு நோய் பிடிக்கும். சிவப்புக்கு வெயில் நேரம். இப்போ நான் மருந்து கவனமாக அடிக்கிறபடியாக ரப்புகள் கவனம் பண்ணுறபடியாக அப்படி கிடக்கு. நீங்கள் முதல்ல அந்த தோட்ட தொழிலில் வந்து என்ன பயிர் செஞ்சு நீங்கள் ஃபஸ்ட்டாக நாங்கள் வெங்காயம் தான் செய்தாங்க. வெங்காயம் தான் நட்டு நீங்கள்
சரி உண்மையிலே வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க இப்போ நான் கனடா போகிறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணேன் நான் அதுக்கப்புறமா வந்து இப்போ இந்த தோட்ட தொழில் செய்கிறேன். சரி அப்போ வந்து நீங்கள் வெளிநாடு போயிருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுதா இல்லை இங்கே இருக்கிறது நல்லா இருக்கு? அது எங்களுடைய இது கால பலன் போலடாக்கா இல்லை பூயெல்லாம் போச்சு. போயிருந்தா இப்போ நிலைமைக்கு நல்லதான் இருக்கும். ஏன்னா இங்கே எத்தனை வயசில் போக ட்ரை பண்ணீங்க? நான் அப்போ இந்த முதல் ஆரம்ப பிரச்சனை வந்து 86ஆம் ஆண்டு அந்த டைமில் போக ட்ரை பண்ணீங்க? கனடாவுக்கு முந்தைய என்ன நான் பார்த்தேன்னா இப்போ இருக்க ரீசெண்ட் டைம் எல்லாரும் கனடாலாம் போய் வந்தாங்க. நான் அதே பிறகு நான் பேருந்து விரும்பல பேருந்து தோட்டத்தையே செய்து கொண்டு இருக்கிறேன். 86ஆம் ஆண்டு இந்த இயக்கங்கள் அடிபட்டாங்க தங்களுக்குள்ள அந்த முட்டம் பொண்ணு. அப்போ இந்த இப்போ நீங்கள் எப்பயாவது இருந்து ஒரு தோட்டத்துக்குள்ள வந்து யோசிக்கிறீங்களா வெளிநாடு போயிருக்கலாமே? வெயிலுக்கு இருந்தாலும் யோசனை இருந்தாங்க. அங்கேயும் குளிர்ன்றாங்க, குளிரில் கஷ்டப்படுறேன்றாங்க, இங்கேயும் வெயில்ன்றாங்க. இப்போ நாங்கள் பேருந்து போவான்ட்டு அண்ணன் அந்த மகன் புறா மக்களை அனுப்பி போட்டு நிற்கிறோம். நீங்கள் நிற்கிறீங்க அங்கே அவங்கள நீ எங்கட பிள்ளைகளுக்கு இப்போ கல்யாணோட அதுகள் வரைக்கும் தருவாங்க. அதுக்காக நாங்கள் செலவழித்து அவையை அனுப்பி கிடாது. எங்களுக்கு வயசு வந்துடுது. இப்போ ஒவ்வொரு நாளும் நீங்கள் காலையில் எழுமினா தோட்டத்துக்கு வந்துடுவீங்க நீங்கள்? தோட்டத்துக்கு வந்துடுவோம். கூலி வேலைக்கும் போகிறோம். வேறு வேலைக்கு போகிறோம். வேறு என்ன வேலைக்கு போகிறீங்க? வேறு தோட்டம் கட்டை போடுறது. அப்படி கூலி தோட்டம் கட்டை தான் இந்த கோயிலில் கண்டு விரைய போகிற மண் கொடுக்குற கண்டு சரியாதபடி மண் கொடுக்குற அப்படி வெளியெல்லாம் போகிறோம். உங்களோட பிள்ளைகள் எல்லாம் வந்து பார்ப்பாங்களா உங்கள் தோட்டம்? எனக்கு தேத்தண்ணி சாப்பாடு கொண்டு வரணும். கொண்டு வருவாங்க. ஓகே ஓகே சரி. இப்போ ஒவ்வொரு காலங்களுக்கும் ஏற்ற மாதிரி அந்த நீங்கள் பயிர்கள் நடக்கல வந்து அம்மா சொன்ன அந்த மாறி மாறி வந்து லாபம் வரக்கூடிய மாதிரி வந்து இருக்குமென்னு சொல்லி. ஸோ இப்போ உங்களோட 30 வருஷ தோட்ட அனுபவம் இருக்குது. இந்த பயிரை செஞ்சு கொண்டு விவசாயி என்று சொல்லி சொல்லலாம் உண்மையிலே வந்து. ஸோ இப்போ இதோட இருந்து இப்படி போய்கொண்டிருக்கிற இந்த லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது உங்களுக்கு உண்மையிலே? எங்களுக்கு ஓரளவு நல்லா இருக்குது, பிரச்சனை இல்லை. அந்த வெங்காயம் எல்லாம் ஒரு 1000 600 எல்லாம் விற்ற அப்போல்லாம் நல்ல காசு வந்தது எங்களுக்கு. அதில் ஒரு இப்போ தான் 100 ரூபா 200 ரூபா விற்கிது குழம்பு. முந்தி நாங்கள் இங்கே அறுத்து போட்டோம்னால் இந்த இயக்கத்தின் சண்டை மூட்டம் குறைதானே அந்த கிளாலியில் மாற்றி ஏற்றுறேன். அந்த மூட்டம் 600 ரூபா 700 100 எல்லாம் விற்ற கிலோ. அப்போ நல்ல காசு வந்தது. அந்த டைம்லேருந்து செய்கிறீங்க நீங்கள்? ஓகே ஓகே 86ஆம் ஆண்டுலேருந்து செய்கிறேண்ணா. இப்போ இன்னும் இப்போ 60 வயதுன்னு சொன்னீங்க. இன்னும் இப்போ எவ்வளோ காலத்துக்கு வந்து இப்படி இந்த தொழில் தான் செய்யணுன்றது? இனி எங்கட தேகத்தை பொறுத்து தான். இப்போவே சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது. அப்போ நீ ஒவ்வொரு ஒன்றை விட்டு ஒரு மாதம் யாழ்ப்பாணம் கிளினி போகிறது. ஓகே எங்களோட உடம்பு என்ன நிலைமையாக இருக்குதோ அதை தான். இப்போ மருந்து எல்லாம் இதுக்கு நான் அடிக்கிறேன், சம்பளக்கார தான் அடிக்கிறது. முதல் நீங்கள் அடிக்கிறீங்களா? முதல் நான் அடித்தேன். ஆரம்ப கட்டங்களில் நான் தான் அடித்தேன். இப்போ ஒரு 3 வருஷமாக நான் அடிக்கிறேன். 7வது இந்த சுகர் வந்தாப்போல அடிக்கிறேன். அப்போ சம்பளத்துக்கு ஒரு டேங்கிக்கு 250 ரூபா கொடுத்து இந்த எல்லாத்துக்கு 4 டேங்கி அடிப்பாங்க, 1000 ரூபா கொடுக்கும். அப்போ எல்லாம் கூலி கொடுக்க எல்லாம் எங்கட தண்ணி கட்டுற கூலிகள் எல்லாத்தையும் பார்த்தா நட்டம். என்ன செய்கிற தோட்டத்தை செய்து போட்டோம்ண்டு அதாலேயே முன்னேற வேணுமெண்டு செய்து கொண்டே இருக்கிறோம். அதுதான் பிரச்சனை. உண்மையாக தான் தோட்ட வீடியோக்கள் நிறைய போடைகளை வந்து நீங்களும் பார்த்து கொண்டு இருந்தீங்க. நானும் வந்து ஒவ்வொரு பயிற்சிகளை பற்றி வந்து ஒரு மாதிரி போட்டு கொண்டு இருந்தேன் நான் வந்து. ஸோ அப்போ அந்த வகையில் கொச்சி தோட்டம் காட்டியிருக்கேன், தக்காளி அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் காட்டியிருக்கேன். இன்றைக்கு தான் முதல்ல வந்து இந்த வீட்டு தோட்டத்தை வந்து பார்த்து நான் வந்து ஸோ ஐயாட்டையும் வந்து கேட்டதோட ஐயா வந்து சொன்னார், நீங்கள் வந்து தாராளமாக பதிவு செய்து போடுங்க தம்பி அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுருந்தவர். உண்மையிலே எந்த தொழிலும் அந்த தொழிலில் இந்த வெயிலுக்கு வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து வெயில் அடித்து கொண்டு இருக்கு. அந்த வெயிலையும் பொருட்படுத்த நாங்கள் இதுக்கு 3 மணிக்கு தான் வந்தேன். நாங்கள் இப்போ பொம்பளையாக்கள் எல்லாம் சேர்ந்து 3 மணிக்கு தான் வந்தேன் இங்கே வந்து. அதுக்கு முன்ன வீட்டில் வெயிலுக்கா? ஸோ அந்த வெயில் தான் உண்மையிலே வந்து இருக்கிற ஓரளவு எங்களுக்கு இந்த அறுவடை செய்ய ஓரளவு 150 ரூபா விட்டு நாங்களாங்க எங்களுக்கு நல்லதா. இப்போ இது ஃபுல்லாக நட்டுருக்கீங்க தானே, இதை கடைசியாக பிடுங்கிக்குள்ள உங்களுக்கு எத்தனை கிலோ வரும்? இந்த லைனில் ஒரு எப்படியும் ஒரு 4000-5000 கிலோ வரும். ஒட்டுமிக்கத்தான் அப்படிங்க அப்படி ஏற்றுருந்தீங்க? இல்லை பகுதி பகுதியாக வியாபாரிகள் போய்க்க ரோட்டால் போய்க்க கேட்பாங்க, அன்னை எனக்கு தான் 4 சாக்கா வைக்கண்டு. இல்லாட்டி குழம்பு தான் நாங்கள் ஒரே அடிக்காக போடுங்க மாட்டோம். ஒரு 10 சாக்கு 15 சாக்கு அப்படி தான் போடுவோம். ஓகே ஓகே. ஒரு அடியாக போட்டால் அங்கே தாக்கி போடும், விலை அங்கே ரங்கிவிடும். அப்படி ஒரு அப்படி பிரச்சனை இருக்கு. அதுதான் பிரச்சனை. இப்போ பார்க்கலையே மரக்கறி எல்லாம் இப்போ மலிவு தானே. இனி பாருங்க இந்த மாதம் முடிய மரக்கறி கொஞ்சம் விற்கும், திரும்ப வெளியே வரும். வெளியே வரும். பங்குனி மாதத்தில்
மரக்கறி மலிவு தான் எப்போதும். இந்த வருஷத்து அந்த எல்லா வருஷமும் அப்படித்தான். வேளாண்மை பயிர் செஞ்சுருக்கீங்க? ஓ, வேளாண்மை செஞ்சுருக்கிறீங்களா? வெள்ளாமை செய்கிறேன்னு வெள்ளாமை நான் செய்தேன்னா இப்போ விட்டுட்டேன். கட்டாது வெள்ளாமை செய்கிறது. ஏனென்றாவது பெரம்புகள் கட்ட வேணும், பூ கொள்ள வேணும். அது இப்போ அந்த காசு அவைக்கு கொடுக்குற காசுக்கு நாங்கள் அரிசி நெல் வேண்டி வைக்கலாம். வேலை போகிறாங்களா? தான் வாயாடிட்டு போகிறாங்க. சரி, உண்மையிலே வந்து நிறைய விஷயங்களை தெரியாத விஷயங்களை வந்து எங்களுக்கு பயந்ததுக்கு உண்மையிலே வந்து நன்றி. அதாண்டி வந்து ஐயாட இந்த வாழ்க்கையை பற்றி நீங்கள் எப்படி இருந்தேன்னு சொல்லி எல்லாத்தையும் பதிவு செய்து போட்டிருந்தேன். இந்த வீட்டு தோட்டம் ஐயா கதைச்ச விஷயங்களை வச்சுக்கொண்டு எப்படின்றது உங்களுக்கு எப்படி அதை பிடிச்சிருந்தேன்றது மறக்காமல் வந்து கொமெண்டில் வந்து உங்களோட கருத்தை வந்து தெரிவிங்க. இது சம்மந்தமான வீடியோவை இன்னும் கொஞ்சம் பேருக்கு சேவ் பண்ணிட்டீங்கன்னா இப்படித்தான் இது செய்கிறேன்றதையும் வந்து மற்றவங்க, அதாவது இந்த இதில் கஷ்டப்பட்டு தான் இந்த இப்படி பீட்ரூட் வருது. பீட்ரூட்டில் வந்து நிறைய நன்மை இருக்குன்னு உண்மையிலே வந்து காலையில் பீட்ரூட் ஜூஸ் டெய்லி வந்து குடிங்க, நல்ல முடி சொல்கிறாங்க. ஸோ அப்போ ரத்தம் சுத்திகரிக்கும், எல்லாத்துக்கும் நல்ல உண்மையிலே வந்து. ஸோ அப்போ அதுக்காக தான் நான் இதை வந்து பதிவு செய்து போட்டிருந்தேன். மறக்காமல் இது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி, இந்த வீடியோ வந்து எப்படி இருந்தேன்னு சொல்லி உங்களோட கருத்தை வந்து தெரியுங்க. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.